ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. ஓம் நமோ நாராயணாய. இன்று மார்கழி 12ஆம் நாள். திருவெம்பாவை மற்றும் திருப்பாவையின் 12வது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம். நிலைத்த இன்பமான பிறவாமையை எங்களுக்கு தர வேண்டும் என்று சென்ற பாட்டில் வேண்டிக் கொண்ட கன்னியர்கள் அப்பிறவிப்பினி நீங்க வேண்டுமாயின் இறைவன் சிவபெருமானை பற்ற வேண்டும் என்று இப்பாடல் நமக்கு விளக்குகிறது. இனி இப்பாடலையும் அதற்கான பொருளையும் பார்ப்போம். ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வாணும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைச்சிலம்ப வார்க்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிக்குழல்கள் மேல் வண்டார்ப்பம் பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொன்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய். இறைவனின் பரந்த அன்பை பாராட்டி நீராட நினைவு கொண்ட கன்னியர்கள் அதற்கேற்ற வண்ணம் ஆர்த்த பிறவித் துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்று இப்பாடலை துவக்குகிறார் மாணிக்கவாசகர். வினைகள் இருவகைப்படும். ஒன்று நல்வினை, மற்றொன்று தீவினை. நல்வினை செய்வார் இறைவனடி சேர்தலும் தீவினை செய்வார் நரகத்தை சேர்வதும் இயல்பு என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று மாணிக்கவாசக பெருமானே சிவபுராணத்தில் குறிப்பிடுகிறார். அதை மேற்கொண்டுதான் ஆர்த்த பிறவி என்று இப்பாடலை தொடங்குகிறார். எனவே இப்பிறவி துயர் அகல வேண்டுமெனில் நமக்கு புறத்தூய்மையும் வேண்டும், அதேபோல் அகத்தூய்மையும் வேண்டும். புறத்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை இறைவனை பாடி புகழ்வதால் அமையும். எனவே அக்கன்னியர்கள் புறத்தூய்மை பெற நீராட வந்தனர். அடுத்து ஆண்டவன் அருளை பரவி பாடி நிற்பதால் மனதில் உள்ள அகையிருள் நீங்கி மனமாசும் நீங்குகிறது. அடுத்து தில்லை சிற்றம்பலத்தே ஆடும் கூத்தன் இவ்வாணும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்கிறார் மாணிக்கவாசக பெருமான். இந்த அகண்ட வெளியையே அரங்கமாக்கி பெருமான் கூத்தாடுகிறான். ஆதலின் சிற்றம்பலத்தே கூத்தன் என்கிறார். கையில் அனலை ஏந்தி ஆடுவதனால் தீயாடும் கூத்தன் என்கிறார். கூத்து இரு வகைப்படும். வினோத கூத்து, சாந்தி கூத்து. இதில் இறைவன் ஆடும் கூத்து சாந்தி கூத்து. இதில் இறைவன் ஆடும் கூத்து. இந்த கூத்தானது உயிர்களின் பிறவித் துன்பத்தை போக்கி இன்பமூட்டும் தன்மை வாய்ந்தது. பஞ்சபூதங்கள் 5 என்பது நாம் அறிந்ததே. வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்கிறார். இதில் பஞ்சபூதத்தில் முதலாவதாக வரும் வானையும் இறுதியாக வரும் நிலத்தையும் வானும் குவலயமும் என்று சொல்லி மற்ற 3ஐயும் இதில் உள்ளடக்கியுள்ளார். அதேபோல் இறைவன் 5 புரிகிறான். அவை யாவன படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இதில் காத்தலில் மறைப்பும் அழித்தலில் அருளலும் அடங்கும். எனவே இவை முத்தொழில்களாக காத்தல், படைத்தல், அழித்தல் என்று கூறப்படுகிறது. இப்படி நம்முடைய வினை பயன்களையெல்லாம் நீக்கி தில்லை சிற்றம்பலத்தில் ஆடுபவனும் ஆகாயத்தையும் நில உலகத்தையும் மற்ற எல்லா பொருட்களையும் படைத்து காத்து ஒடுக்கி விளையாடுபவனாகிய சிவபெருமானின் நமசிவாய என்ற திருவைந்தெழுத்தை ஓதி
கையில் அணிந்திருக்கும் வளையல்கள் குலுங்க, தாமரை மலர்கள் பூத்து குலுங்கும் இந்த குளத்திலே சிவபெருமானுடைய அழகான திருவடிகளை போற்றி நீராடுவோம் என்று சொல்லி கன்னியர்கள் நீராடி மகிழ்ந்தனர். இப்பாடலின் உட்கருத்து என்னவெனில், நம்முடைய பிறவிப்பினி நீங்க ஐம்பெரும் பூதங்களை படைத்தவனும் உலக உயிர்களின் நன்மைக்காக ஐந்தொழில் புரிபவனுமாகிய இறைவனான சிவபெருமானை அகங்காரம் இன்றி வழிபட வேண்டும் என்பதையே இப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்து திருப்பாவை பாடல் 12. கனைத்திலங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனதுக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இப்பாடலின் விளக்கம். சென்ற பாடலில் சுற்றத்தாருடன் தோழியின் திருமாளிகை வாயிலில் புகுந்து கண்ணபிரானின் பெருமைகளை பாடியும் எழாமல் இருக்கின்றாயே என்று வினவிய ஆண்டாள் இப்பாசுரத்தில் ஸ்ரீ ராமபிரானின் சீற்றத்தை சொல்லி பாடுகின்றார். அதாவது, எருமைகள் பால் சொரிந்து உறங்கும் தோழியின் வாசலை சேராக்கிவிட்டன. அதனால் அவர்களால் வீட்டிற்குள் நுழைய முடியவில்லை. எனவே அவளது வீட்டு வாசலில் உள்ள ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடி அவளை எழுப்பும்படியாக இப்பாடல் அமைந்திருக்கிறது. அதாவது, பசியால் கதறித் திரியும் தங்களின் கன்றுகளை பற்றி எண்ணிய எருமைகள் தானாக தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்குமிங்கும் செல்கின்றன. அவை சொரிந்த பாலால் வாசல் முழுக்க சேராகிவிட்டது. அந்த அளவுக்கு பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரியான ஆயனின் தங்கையே எழுந்திரு என்று வந்த தோழியர் எழுப்புகின்றனர். சீதையை கவர்ந்து சென்ற ராவணனை வதைக்க ராமனாக அவதாரம் எடுத்த அந்த கோமகனாகிய ஸ்ரீமன் நாராயணனின் பெருமைகளை நாங்கள் பாடுகின்றோம். ஆனால் இதையெல்லாம் கேட்டும் கேட்காதவள் போல் இன்னும் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாய். கீழே இருக்கும் பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி, மேலே பனியின் குளிர்ச்சி, இத்தனையையும் கடந்து அதிகாலையில் எழுந்து இறைவனின் புகழை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். எனவே விரைவில் நீ எழுந்து வருவாய் என்று இப்பாடலை முடிக்கிறார் ஆண்டாள். எவ்வளவு சிரமப்பட்டாலும் ஒருவரையும் விடாமல் இறைவனின் திருப்பாதத்தை அடைய வேண்டும் என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.